சார், எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை, சந்தோஷமாக இல்லை, என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆன பிறகு குடும்பம் நடத்துகிறப்போ ஒரு ஜோடி சந்தோஷமாக இல்லைன்னா பல காரணம் இருக்கும். எது இருந்தாலும் சுருக்கமாக சொல்லப்போனால் மெயினாக இருக்கிறது 2 காரணம். ஒன்று இன்ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நான் நினைக்கிறது தான் கரெக்டு, நீ என் மாதிரி தான் இருக்கணும், நீ மாறு நான் மாற மாட்டேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது, நான் சொல்கிறது தான் சட்டம் சொல்கிற மாதிரி. 2வது வந்து இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாமல் போகிறது. இப்போ நம்ம ஒரு பார்ட்னர் நம்ம மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கணும் எதிர்பார்க்குறோம். அந்த செயல்பாடு மாறணும்னா உடனே ஆகாது, கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணதுக்கு இவனுக்கு பொறுமை கிடைக்கல. இது 2 தான் மெயின் காரணம். அது இல்லாமல் சில காரணங்கள் இருக்குது, அதை பற்றி இப்போ பேசலாம். முதல் காரணம் வந்து 2 பேருடைய சுபாவம் வெவ்வேறாக இருக்கும். இது 2மே ஒன்றா சேராது, ஒத்துப்போகாது. இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் பர்சனாலிட்டிஸ். அவங்கவுங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, என்ன மாதிரி ஆசைகள் இருக்குது, என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது, அவங்க லட்சியம் என்ன, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு தான் இருக்கும். ஆனால் இந்த முதல்ல சொன்னப்பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்ட்டு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த 2மே ஒன்றா ஆகாது. இதுதான் மெயின் காரணம். இப்போது பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப என்ன பார்க்குறாங்க, முதல்ல ஜாதகம் பார்க்குறாங்க, ஜாதக பொருத்தம், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 2வது அப்புறம் நம்ம ஜாதியா நம்ம கம்யூனிட்டியான்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு பையன் சைட்லேருந்து டவுரி பொண்ணு எவ்வளோ கொண்டு வரோன்னு பார்க்குறாங்க. பெண்ணு சைட்லேருந்து பையனுக்கு சம்பளம் எவ்வளோ, கெம்பளம் எவ்வளோ, தனி கொடுத்து வைக்க முடியுமான்னு அவங்க பார்க்குறாங்க. இதுதான் பார்க்குறாங்க தவிர இவங்களுடைய ஐடியாஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரி வாழ்க்கை நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க செக் பண்ணுறதே கிடையாது. 2வது செக்ஷுவல் பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள். என்ன தான் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரிதான், செக்ஸ் வாழ்க்கையில் ஒரு சுகம் சந்தோஷம் கிடைக்கலன்னா அது மற்ற வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படும். 3வது பணம், அதாவது இவர் சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டுக்கு கொடுக்க மாட்டார், தன் மேலேயே செலவு பண்ணிக்குவார், இல்லைன்னா பேங்க்கில் போட்டு சேர்த்து வச்சுக்குவார், வீட்டு செலவுக்கு ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டார். அல்லது அவருடைய சம்சாரம் வந்து வருமானத்தோடு அதிகமாக செலவிப்பாங்க. ஏன்னா மற்றவங்கள பார்த்து காப்பி அடித்து அதே மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னங்க சினிமாவில் பாட்டு கேட்டிருப்பீங்க, அடுத்தாது அம்புஜத்தை பார்த்தீர்களான்ட்டு, அதே மாதிரி தான் இது கூட. ஸோ பணம் முக்கியம்ப்பா. மனிதரை வந்து ஒரு அன்பு லவ் காற்றுல வாழ்க்கை நடத்த முடியாது, பணம் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து அது சரியாக பயன்படுத்தலை, சரியாக செலவு வைக்கிறன்னு பிரச்சனைகள் வரப்போகுது. அதுக்கு அடுத்தது கான்ஃப்ளிக்டிங் டிமாண்ட்ஸ், அதாவது 2 பேரும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது ஒத்துப்போகாது. என்ன, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வேலை செய்யக்கூடாது, வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒய்ஃப் வந்து நானும் நல்லா படிச்சிருக்கேன், நானும் வேலை செஞ்சு வீட்டுக்கு வருமானம் கொண்டு வர்றேன் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஆணாதிக்க சமுதாயத்தில் வந்து ஒய்ஃப் சம்பாதிச்சிட்டா எங்களை நான் மதிக்காதான்னு சொல்லிட்டு பயப்படுற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தது வந்து குழந்தைகள். கல்யாணம் ஆன பிறகு 1 வருஷமோ 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு குழந்தைங்க வருவாங்க. அந்த குழந்தைகள் வர்றப்போ அந்த பெண்ணுக்கு சரியான சப்போர்ட் இல்லை, அதாவது வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ குழந்தைகளை பார்க்குறதுக்கோ. ஏன்னா தனி குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை, பெரியவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறதுக்கு பண வசதி இல்லாமல் போகலாம், குழந்தையும் பார்த்துக்கணும் வீடியோவும் பார்த்துக்கணும், கஷ்டமாக தானே இருக்கும். ஒய்ஃப் பக்கத்தில் இந்த பிரச்சனை. ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை, இப்போ என் மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் குழந்தைகள மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுது, என் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னு அவருக்கு ஒரு குறை. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசி இது என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணணும், அது பண்ணுறது கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து க்ரூயல்ட்டி, கொடுமை, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறதோ கேவலமாக நடந்துக்கிறதோ, அந்த அம்மா பார்த்து அந்த அம்மாவை திட்டுறதோ, இதெல்லாம் பண்ணி அந்த அம்மாவுடைய மனத்தை புண்படுத்திடுவாங்க. டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து அடிக்கிறது மட்டும் கிடையாது, வாய் மூலமாக கூட வெர்பல் சொல்லலாம், திட்டுறதோ கேவலமாக நடந்துக்கிறதோ அதெல்லாம் கூட பிரச்சனைகள். அதனாலேயும் வந்து ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போகும் 2 பேருக்கும். ஏன்னா இவர் இந்த மாதிரி பண்ணால்
அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்டோட எப்படி அன்பாக பேச முடியும், அவள் ஹஸ்பண்ட் கூட எப்படி அன்பாக நடந்துக்க முடியும்? புரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்தது கடைசியாக அடிமை, அடிக்ஷன். அதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. முதல்ல எடுத்த உடனே மது பழக்கம், ஆல்கஹால், அதுக்கு அடிமையாயிட்டு வீடு பற்றியும் கவலைப்படாது கிடையாது, சம்பாதிக்கிறதும் கிடையாது, ஃபேமிலியும் பார்த்துக்கிறது கிடையாது. எப்படி சந்தோஷம் இருக்கும்? ரெண்டாவது, இந்த அடிமையை முதல்ல மட்டும் கிடையாது, மற்ற போதைப் பொருட்கள் கூட, கஞ்சா, ஹாஷிஷு, ஹீரோயின், இதெல்லாம் கொக்கைன் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ தானே நம்ம ஊரில் நிறைய நடக்குது. இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் நடக்காது நம்ம ஊர்லன்ட்டு. கிடையாது. நம்ம ஊரும் எல்லா ஊரும் மாதிரி தான். இங்கேயும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடந்துகிட்ருக்கு. ஸ்கூல் பசங்களுக்கு கூட ஏமாத்துறாங்க. சாக்லேட் உள்ள போதைப் பொருட்கள் வச்சு அவனை அடிமைப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அடிமை என்ன? சீட்டாட்டு, கார்ட்ஸு, கிளப்பில் போய் தினந்தோறமாக அங்கேயே உட்காந்து கார்ட்ஸ் விளையாடி பணத்தையெல்லாம் தோக்கடிச்சிட்டு வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் இங்கே இவங்களை கட்டாயப்படுத்தி திட்டி இங்கே இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போய் ஒய்ஃபுடைய நகை விற்று இது பண்ணுறது. அதே மாதிரி தான் அடுத்தது கேம்பிளிங், ஹார்ஸ் ரேஸு, லாட்ரி, கிரிக்கெட் மேட்ச் பெட்டிங்கு, இது மாதிரி நிறைய பல இது இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பழக்கத்துக்கெல்லாம் அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையிலையோ அவங்க தம்பதிகளையோ சந்தோஷம் இருக்காது. இதெல்லாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆகையினால தான் பெற்றோர்கள் ஒரு அலையன்ஸ் பார்க்குறப்ப, சம்மந்தம் பார்க்குறப்போ 2 பேருடைய வாழ்க்கையில் லட்சியம் என்ன, எப்படி ஏற்பட்ட மனிதர்கள் அவங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஜாதகமெல்லாம் பேசம் கிடையாது. நம்புறவங்க நம்பக்கிட்டோம், அதை பற்றி இல்லை. இப்போ அதுக்கு மொத்தம் முக்கியத்துவம் கொடுத்தா பேசம் கிடையாது.